ஆயுஷ் ஆயுஷ் இனிமே என்ன ஆகும்? ஐ டோன்ட் நோ மேன். லக்ஷ்மி அண்ணி அவங்க இப்படி பேசியிருக்க கூடாது ஷாலு. அக்காவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. அவ அடுத்தவங்கள மாட்டி விடணும்ன்றதுக்காக எப்பவுமே பொய் சொல்ல மாட்டா. ஐ நோ ஷாலு. அவங்களால பொய் சொல்ல முடியாது. ஆனா இது பொய் இல்ல. ஐ மீன் இது ஒன்னும் பொய் கிடையாது. ஷாலு, அவங்க அமைதியா இருந்திருந்தா நமக்கு டைம் கிடைச்சிருக்கும். லக்ஷ்மி அண்ணி வெளியில வந்திருந்தா மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்போம்ல. ஆனா இப்போ உனக்கே தெரியும் என் அக்கா அந்த மாதிரியான ஆள் கிடையாது. ஆயுஷ் அவ தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஆயுஷ் அவ எல்லாரும் முன்னாடியும் நான் தான் சமைச்சேன்னு வேற சொல்லிட்டா. அவளுக்கு பெயில் கிடைக்காதுன்னு பயமா இருக்கு. பயமா? ஏன் பயப்படணும்? ஆயுஷ் ஏய் ஷாலு, லக்ஷ்மி அண்ணி எந்த தப்பும் பண்ணல. அவங்க எதுவுமே பண்ணல. வாசு மாதிரி லாயர் நம்ம கூட இருக்காரு, மாமா இருக்காரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். அண்ட் அபவ் ஆல் ரிஷி ப்ரோவும் இருக்காரு. அவர் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. எதுவும் ஆக விட மாட்டாரு. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடணும் ஷாலு. நம்ம எல்லாரும் ஜெயிச்சாகணும். பயப்படக்கூடாது. அவங்க எந்த தப்பு பண்ணல. ஏன் பயப்படுற? ஏய், ஏன் அழற? உங்க லக்ஷ்மி அக்கா சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க, சரியா? அழக்கூடாது. என்னாச்சு லக்ஷ்மி? என்னாச்சுன்னு சொல்லு. ரிஷி, உனக்கு என்ன தோணுது? நான் வந்து உண்மையா பேசி தப்பு பண்ணிட்டேன். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ லக்ஷ்மி. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நீ என்னைக்கும் உண்மையை கைவிட்டதே இல்லை. எப்பவும் உண்மைக்காகவே நின்று இருக்க. அதனால ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ மீன் இட். ஆனா இப்ப நீ இப்படி சொன்னதுனால இந்த கேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஆனா நீ என்ன சொன்னியோ அதுதான் உண்மை. இருந்தாலும் இது பாதி உண்மைதான். நீ அங்க சமைச்சிருக்க, அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பண்ண. ஆனா அந்த சாப்பாடு பிரச்சனையா மாறுற மாதிரி நீ அதுல எதுவும் கலக்கல. அதனால இந்த பாதி உண்மை இருக்குல்ல, அதை கோர்ட்ல சொல்லு. நீ நிரபராதிங்கிறத நீ ப்ரூவ் பண்ண. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல. அண்ட் நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். போவன்னா கண்டிப்பா போவேன். பாஸ், நீ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப உண்மையானவன் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்பெல்லாம் இந்த உலகத்துல உண்மைய நேர்மைய எவ்வளவு பலவீனமா பாக்குறாங்க. இந்த உலகத்துல இவ பிறந்திருக்கவே கூடாது. நீயே இவளுக்கு உதவலன்னா எப்படி? அவ உண்மைய சொல்லியிருக்கா, அதுக்காக நீயும் கைவிட்டா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாரு பாசு. புட் யோர் செல்ஃப் இன் ஹர் பொசிஷன். அவளுக்கு இவ்வளவு சங்கடங்கள் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா அவ உண்மையை தான் சொல்லியிருக்கா. உன்ன மாதிரி அட்வொகேட் அவளுக்கு சப்போர்ட் பண்ணனா எப்படி பாஸ்? இஸ் தட் ரைட்? எனக்கு நல்லா புரியுது. அதனால தான் இந்த கேஸை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதோட நேர்மை உண்மைன்னு சொன்னல, நேர்மைக்கும் உண்மைக்கும் கோர்ட் முக்கியத்துவம் தரும். தே கவுண்ட், நோ டவுட் அபவுட் தட். ஆனால் கோர்ட்டுக்கு ஆதாரம் தேவை. அதோட அந்த ஆதாரம் நேர்மையாகவும் கிடைக்கலாம். ஆர் ஐ மீன் லக்ஷ்மி வந்து கோர்ட்ல தனக்கு எதிராகவே சாட்சி சொல்லிட்டா. இத பாரு, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. லக்ஷ்மிக்காக வாதாட போறியா இல்லையா? யோசி. உன் மூளைய வச்சு யோசிக்காத, உன் மனசால யோசி. லக்ஷ்மி, நீ என்ன சொன்னியோ அதை சொல்லியாச்சு. இனிமே எதுவும் பேசக்கூடாது. உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றது புரியுதுல்ல? அங்கிள், நாம இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அது வந்து நம்ம பிளானையே நாம. லக்ஷ்மி, வாங்க வாங்க வாங்க. நாம நம்ம பிளான்லயே அப்படியே ஸ்டடியா இருக்கலாம். அதாவது காணாம போன அந்த ஷெஃப், அவனே நாம ப்ளேம் பண்ண போறோம் இல்லையா? எஸ்,
உண்மையிலே லக்ஷ்மி அங்க சமைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஷெஃப் சாப்பாட்டுல எதையோ கலந்துருக்கான். கலந்துட்டு அங்கிருந்து ஓடி இருக்கான். இப்போ போலீஸ் அந்த ஷெஃப்பை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத நாமளும் தேடி கண்டுபிடிக்கலாம். அதோட மற்ற ஷெஃப்ஸ் எல்லார்கிட்டையும் நாம பேசியாச்சு. அவங்களுக்கு நம்ம பிளானை பத்தி எதுவும் தெரியாது. ஸோ நமக்கு போலீஸ் அந்த ஷெஃப்பை கொண்டு வர வரைக்கும் நிறைய டைம் இருக்கு. நாம அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்கலாம். ரைட். ரிஷி, நீ என் கூட வா. தேங்க்யூ பாசு, தேங்க்யூ. வா. டாட், நான் வரேன். உங்களுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க? அதாவது அங்கிள், நான் சாரி சொல்ல தான் இங்க வந்தேன். அன்னைக்கு உங்க வீட்ல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அதுக்காக ரொம்ப சாரி. அம்மாடி, உன் அக்கா மேல உனக்கு இருந்த பாசத்துல அப்படி பேச. ஆனா அது தப்பு தானே. அங்க மொத்த குடும்பமா இருந்துச்சு. எல்லாரையும் பேசிட்டேன்ல. உங்களையும் வேற நான் தெரியாம பேசிட்டேன். இத பாருமா, சொல்ல போனா நாங்களும் முறையா செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும். ஆனா நாங்க அதை செய்யலையே. தப்பு தானே. அங்கிள், நீங்க அக்காவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? விடுதலை ஆயிடுவாங்களா? நீங்க நான் பண்ண தப்புக்கு அக்காவை தண்டிக்க மாட்டீங்கல்ல? தண்டிக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்க அக்காவோட அப்பான்னா உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா தானே. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ப்ராமிஸ் பண்றேன், உங்க அக்காவை எங்களோட சேர்ந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சோ அக்காவை பத்தி கவலையே படாதீங்க. மேல ஒருத்தர் இருக்காரே கடவுள், அவர் மேல நம்பிக்கை வைங்க. அவர் எப்பவும் நல்லவங்களை சோதிப்பார தவிர கைவிடவே மாட்டாரு. ஓகே? ஆனா ஜெயிக்கிற வரைக்கும் பல விஷயங்களை தாங்கிக்கணுமே மாமா. லக்ஷ்மி அண்ணிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்க முடியல. நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பா ஜெயிப்போம். ஆனா ஜெயிக்கிறது ஈஸி இல்லை. அன்னைக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அம்மா, பார்க்க சோர்வா தெரியுறீங்க. இது லஞ்ச் டைம், உங்களுக்கு பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது. ஆனா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன் மாட்டீங்க? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். அதையும் லக்ஷ்மி தான் சமைச்சு கொடுக்கணும். அவ செஞ்சு கொடுக்கறது தான் நான் சாப்பிடுவேன். நிச்சயமா அவன் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வருவா. அம்மா, எங்க போறீங்க நீங்க? மூளையை கொஞ்சம் கூலாக்கணும். எனக்கு புரியல. அதெல்லாம் கரிஷ்மா உனக்கு புரிய வச்சிருவா. கரிஷ்மாவா? நான் என்னத்த புரிய வைக்கிறது? எனக்கே எதுவும் புரிய மாட்டேங்குது. மூளைய கூலாக்கணும்னா? நீங்க எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மிய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதை என்னால கேட்க முடியல. இந்த மாதிரி இடத்துல உங்களை எதிர்த்து பேச என்னாலையும் முடியல. இங்க நிக்கிறத விட கோர்ட்டுக்குள்ள போய் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். அப்பதான் நான் கூல் ஆகலாம். அம்மா, அம்மா, இவங்க தனியா போறாங்க. கரிஷ்மா, நீ அவங்க கூட போயேன். இரு இரு, நானே போறேன். ஹானஸ்ட்லி எனக்கும் ரொம்பவே பசிக்குது. எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஐ நோ. இங்க பக்கத்துல நல்ல ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது. நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். ஆல் ஆர் பேட். எனிவே, இப்ப என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பார்ட்டி நான் கொடுப்பேன். வாட்? பார்ட்டியா? பார்ட்டி எதுக்கு? ஆஃப் கோர்ஸ் பார்ட்டி நடத்தணும். ஏன்னா ஜட்ஜ் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. லக்ஷ்மி குற்றவாளி ஆயிடுவா. எஸ். அப்படின்னா ஃபுல் பார்ட்டி கொடுங்க. நானும் பார்ட்டி பண்ணுவேன். ஏன்னா லக்ஷ்மி இனிதான் வீட்டுக்கு வந்துருவாங்களே. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் ஃபுல் ஆன் பார்ட்டி பண்ணுவேன். ஆனா ஃபுல் ஆன் பார்ட்டி. காட், கரிஷ்மா, யூ ஜஸ்ட் பி கேர்ஃபுல்லா. ஒரு நாள் இவ உன் பொண்ணா இல்லாம லக்ஷ்மியோட நாத்தனாரா மாறிடுவா. ஜஸ்ட் வாட்ச். இம்பாசிபிள். அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க மாட்டேன். வரவும் வராது. ஏன்னா லக்ஷ்மி இனிமே வீட்டுக்கு வர மாட்டா. அதோட இவ நாத்தனார் ஆவா மலிஷ்காவுக்கு. ஏன்னா மலிஷ்கா கல்யாணம் பண்ணிக்க போறது ரிஷி அண்ணாவ. எஸ் எஸ் எஸ். இப்போ ரிஷியோட கல்யாணம் ஏன் கூட நடக்கும். ஃபைனலி. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. எப்படியோ இன்னைக்கு தீர்ப்பு வந்துரும். ஜட்ஜ் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுவாரு. ரியலி எக்ஸைட்டட். ஐ டோன்ட் நோ வாட் டு டு. கட்டாத ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு தேதியை குறிச்சாங்களாம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வார்த்தையை நீ கேட்டதே இல்லையா? ரிஷிய கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன். அந்த கனவுல இருந்து கொஞ்சம் வெளியில வாயேன். அதான் குறுக்க லக்ஷ்மி நிக்கிறால, முதல்ல அவளை விலக்கி விடு. லக்ஷ்மி குறுக்க வர மாட்டா. ஏன்னா அவ வெளியவே வர மாட்டா. ஷீ இஸ் கான் நவ. இந்த மகா காரியத்தை அவளே பண்ணிருக்கா. அவளே தலைமையில மண்ணை வரி கொட்டிக்கிட்டா. ஏன்னா அவளே ஏதோ ஒத்துக்கிட்டா. நாங்க சமையல அவ தான் சமைச்சாலாம்.
பாவம் பசு மாதிரி ரொம்ப நேர்மையானவ. நான் போடுற காசுல வாழ்ந்துகிட்டு அவளை பாராட்டுறியா? இங்க பாரு, நான் யாரு போற துண்டுலயும் வாழ்றவன் இல்ல, செய்யற வேலைக்கு தான் உங்ககிட்ட காசு கேக்குறேன். அதான் இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே, எம்ப்ளாயி. அது வேற ஒண்ணும் இல்ல, அவ மேல கொஞ்சம் நீ இறக்கப்பட வேண்டாம், நீ இறக்கப்படாத. ஏன்னா அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அவ ஒன்னும் நேர்மையான நல்ல பொண்ணு இல்ல, அவ ரொம்ப தந்திரக்கார பொண்ணு எனக்கு தெரியும். அதான் உனக்கு சொல்றேன். அவ மேல இறக்கப்பட்டு என் வேலையை கெடுத்தேன்னு வை, உன் நிலைமைய நான் ஒரு வழி பண்ணி விட்டுடுவேன். எந்த அளவுக்கு மிரட்டி அந்த அளவுக்கு பணத்தை சீக்கிரம் கொடு. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. அது என்னன்னா, லக்ஷ்மி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நானும் அந்த குடும்பமும் அவ பின்னாடி பைத்தியக்காரத்தனமா அலைஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம். அப்படின்னா ஒபிராய் குடும்பத்தாருக்கே அந்த பட்டிக்காட்டு பொண்ணு தான் பிடிக்குமா? அவதான் அவங்க சாய்ஸா? யூ இடியட், அவ அவங்க சாய்ஸே கிடையாது. அவங்க சாய்ஸ் நான் தான். உனக்கு தாண்டா அவ சாய்ஸா இருக்கும், ஒபிராய் ஃபேமிலிக்கு இல்ல. இத பாரு, அடிக்கடி எனக்கு இடியட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்கல சொல்லிட்டு அவ்வளவுதான். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவ பின்னாடி எல்லாருமே அலையறாங்க. நானும் அவ பின்னாடி கல்யாணம் பண்ணி கழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ரிஷி பையன் எங்க இருந்து வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இனிமே ரிஷி வரவே மாட்டான். இனி அவனுக்கு லக்ஷ்மி மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதையே தான் உன்கிட்டயும் சொல்றேன். நீயும் லக்ஷ்மின்னு அலையறத விட்டுடு. கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தை பெத்துப்ப, இதெல்லாம் சொல்லாத. ஏன்னா இப்படியே கனவு கண்டுட்டு இருந்தேன்னு வை, நீயும் செத்துருவ, என்னையும் சாகடிச்சிருவ. இங்க பாரு, எனக்கு என்ன தேவையில்லாத வலிப்பா அவ பின்னாடி அலையறதுக்கு. 2 கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவும் லவ் மேரேஜ். 3வது இவளா இருந்தா. நான் இவளை கொஞ்சம் அதிகமா லவ் பண்ணிட்டேன். இப்ப நீயே சொல்லு, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நானே என் கழுத்துல தூக்க கயிறை மாட்டிக்கணுமா என்ன? அட போமா, இதுக்கெல்லாம் நாளே கிடையாது. வெரி குட், எக்ஸலென்ட். என்ன கேட்டா இதுதான் உனக்கு நல்லது. அண்ட் ஐ மஸ்ட் அட்மிட், சரியா சொன்ன. அந்த லக்ஷ்மி கிட்ட என்னவோ இருக்கு. அத நீ தந்திரம்னு கூட சொல்லலாம், பட்டிக்காடுன்னு சொல்லலாம். ஆனா எல்லாரையும் தன்னோட வலையில சிக்க வச்சிடுறா. அண்ட் ஐம் ஷியோர் இப்போ எல்லாரும் உன்னதான் நினைப்பாங்க. லக்ஷ்மியை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மி தப்பு பண்ணவே மாட்டா, அவ ரொம்ப இன்னசென்ட். ஆஃப் கோர்ஸ். அதனாலதான் நானும் அவங்கள விட 2 ஸ்டெப் முன்னாடி பிளான் போட்டுட்டேன். பிரமாதமா, ரொம்ப ரொம்ப பிரமாதம். எனக்கு நீதாமா குரு. நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்படி கேவலமான என்ன எப்படிதான் உதிக்குதுன்னு தெரியல. ஆச்சரியம் தான். சரி, என்ன பிளான்னு சொல்லு பார்க்கலாம். தல சரி விடு. நான் தான் சொன்னேன்ல, அதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கல. நீயே பாரு, உன் கண்ணால ஷோவை பாரு, லைவ் ஷோ. என்ஜாய். ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். இத வர இருங்க. எங்கேயோ பார்த்திருக்கேன். அது யாரு? பார்த்தா மாதிரி இருக்கு. அட, இவ்ளோ போலீஸா? ராணி ஏதோ கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டா போல இருக்கே. இன்னைக்கு நான் செத்தேன். எனக்காக இதுக்கு இவ்ளோ போலீஸ் வந்திருக்கு. நான் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியாவா மாறிட்டேன்? இங்க இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இங்க என்ன பண்ற? ஒரு டெரரிஸ்டோட ஹியரிங் போகுது, இங்க இருந்து போ. ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. சாரி, நான் இங்க வழி தெரியாம வந்துட்டேன். இங்க நிறைய போலீஸ் இருக்காங்க. இல்ல, அவன் இங்க வந்திருக்க மாட்டான். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். பாரதம் என்னோட தாய். நான் போலாமா? கிளம்பு. அவன் யாருன்னு கேட்டிருக்கலாம்ல, போக விட்டுட்டியே. நம்மள எச்சரிக்கையோட இருக்க சொன்னாங்கல்ல. அட, வழி தவறி இங்க வந்திருப்பான். டெரரிஸ்டோட ஆள் மாதிரி தெரியல. சரி, இருந்தாலும் கவனமா இருக்கணும் இல்லையா? கெட்டப்ப மாத்திட்டு யாரு வேணாலும் வரலாம். இனிமே கொஞ்சம் கவனமா இரு. யாரையும் நாம உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. மிஸ்டர் அமோத், ப்ளீஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், இதுல ஆர்கியூ பண்றதுக்கு எதுவுமே மிச்சம் இல்ல. லக்ஷ்மி ஒபிராயே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தான் சமைச்சாங்களாம். அவங்கள நிரபராதின்னு நிரூபிக்க இங்க ஒண்ணுமே இல்ல. அதனால உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், லக்ஷ்மி ஓபராய் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்து. லக்ஷ்மி குற்றவாளி இல்ல யுவர் ஆனர். இதுதான் உண்மை. லக்ஷ்மி சமைச்சிருக்காங்க, அது என்னவோ உண்மைதான். ஆனா லக்ஷ்மி தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்திருக்காங்கன்னு கோர்ட்ல இன்னும் நிரூபணம் ஆகல யுவர் ஆனர். லக்ஷ்மி
ஒரு நேர்மையான நல்ல தூய்மையான மனம் கொண்டவர். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, லக்ஷ்மி நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கோர்ட்ல பொய்ய சொல்லியிருக்க முடியும். நான் சமைக்கல அப்படின்னு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லலையே யுவர் ஆனர். அவங்க கோர்ட்ல உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட உண்மை இருக்கு. இந்த லக்ஷ்மி மற்றவங்க மாதிரி கிடையாது யுவர் ஆனர். தன்னோட சுயநலத்துக்காக தன்னை காப்பாத்திக்க அடுத்தவங்களை அவங்க மாட்டி விடல. சொல்லப்போனா லக்ஷ்மியோட கேரக்டர் மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த பழிய தம் மேல போட்டுக்குவாங்க. இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல பண்ணாங்க. அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இவங்க தான் ஹோட்டல்ல சமைச்சதா அந்த பழிய தன்னோட தலையிலேயே போட்டுக்கிட்டாங்க. அவன் யாருன்னு தெரியல, திடீர்னு எங்கேயோ மாயமா போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? லக்ஷ்மி சமைக்கவே இல்லையா? இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, லக்ஷ்மி தான் சமைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்காங்க. ஆனா விஷத்தை கலக்கல. அந்த சாப்பாட்டுல விஷத்தை வேற யாரோ கலந்திருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன் யுவர் ஆனர், சாப்பாட்டுல விஷம் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முழு காரணம் இந்த லக்ஷ்மி கிடையாது. சாப்பாட்டுல வேற யாரோ விஷத்தை கலந்திருக்காங்க யுவர் ஆனர். யார் கலந்தாங்களோ அந்த ஆள் வேற எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கான். இங்கேயா? இந்த கோர்ட்லயா? இல்ல, வாட் ஐ மீன், அது நமக்கு தெரியும். அவன் எங்க இருக்கான்னு தெரியும். மை லார்ட், இவர் கோர்ட்டோடைய டைமை வீணடிக்கிறாரு. ஒரு இன்னசென்ட் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, டைம் வேஸ்ட் ஆகுதா? சரி, நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கலாம். லக்ஷ்மி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன? யுவர் ஆனர், உண்மை என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணிடுவோம். அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தரணும். நேரத்தை ஒதுக்கி என்ன பிரயோஜனம் மை லார்ட்? உண்மை வெளிச்சத்துக்கே வந்தாச்சே. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. லக்ஷ்மி அன்னைக்கு சமைச்சிருக்காங்க, அதை சாப்பிட்ட எல்லாரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அண்ட் மை லார்ட், பாயிண்ட் டு பி நோட்டட், அதுல 2 பேருடைய கண்டிஷன் இப்பவும் கிரிட்டிக்கலா இருக்கு. ஆபத்துல இருந்து வெளியில வரல, உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு. அத்தனை பேருக்கும் விஷத்தை கொடுத்தவங்க லக்ஷ்மி ஓபிராய் இதோ இங்க முன்னாடியே நிக்கிறாங்க. ஐ ஹைலி அப்ஜெக்ட் மை லார்ட். சமைச்சதுக்கு அப்புறமா அதுல விஷத்தை கலக்க வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன். ஒருத்தன் இருக்கான், அவனை தான் நாங்க சந்தேகப்படுறோம். அதோட அவனும் ஒரு ஷெஃப் தான். அவன் அன்னைக்கு அந்த நேரத்துல ஹோட்டல் கிச்சன்ல இருந்திருக்கான் யுவர் ஆனர். மற்ற எல்லா ஷெஃப் கிட்டையும் நாங்க பேசிட்டோம். ஆனா அந்த ஒரே ஒரு ஷெஃப் தான் அந்த சம்பவம் நடந்த அன்னிலிருந்து காணாம இருக்கான். இப்போ அவன் எங்கேயாவது ஓடி போயிருக்கானா இல்ல மறைமுகமா வாழறானா? அவன் இந்த தவறை பண்ணிருக்கானா இல்ல பண்ணலையா? இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியணும்னா அவன் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும். அவனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோர்ட்ல எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். யார் குற்றவாளின்னு தெரிய வரும். யார் அந்த ஷெஃப்? எங்க இருக்கான்? போலீஸ் கிட்ட ஏன் இதுவரைக்கும் அவனை பத்தி சொல்லல? சொல்லி இருந்தா போலீஸ் இன்னார் அவனை பிடிச்சிருக்கும் இல்லையா? ஐ எம் சாரி யுவர் ஆனர், இந்த விஷயம்லாம் எனக்கும் லேட்டா தான் தெரிய வந்தது. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்க போலீஸ்க்கு ஆர்டர் கொடுங்க. இந்த ஷெஃப் அவங்க தேடி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கட்டும். அதோட நான் இங்க தான் இருக்கேன் யுவர் ஆனர். நீங்க எல்லாரும் என்ன அண்ணின்னு கூப்பிடுங்க. சரி, நீங்க பாருங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். முகேஷ், இவன் எங்க இருந்து வரான்? இன்னைக்கு கேஸ்னு இவன் கிட்ட யார் சொன்னது? ஐ நோ, இவன் நியூஸ்ல பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவன் இங்க வந்திருக்கானா? அப்ப இவன் ஓடி போகல. அண்ட் இந்த சம்பவத்துக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் எதுவும் பண்ணல. என்ன நடக்குது? சரி, அதான் வந்துட்டான்ல, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். லக்ஷ்மிக்கு எதிரா பேசுவானா இல்ல ஃபேவராவா? ஃபேவரா பேசுவான்னு நம்புறேன். உன்னை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். நீங்க விட்னஸ் பாக்ஸுக்கு வாங்க.
மிஸ்டர் அமோத், யூ ப்ரொசீட் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ மை லார்ட். உங்க பேரு? முகேஷ் விஜய் பாவஸ்கர். நான் ஒப்ராய் ரேடியன்ட்ல செஃபா இருக்கேன். அன்னைக்கு நீங்க தான் சமைச்சிங்களா? ஆமா, நான் தான் சமைச்சேன். மத்த செஃப் எல்லாரும் என் கூட தான் இருந்தாங்க. லக்ஷ்மி அன்னைக்கு எதிராக எதுவுமே சொல்லல. ஐம் ஷோர் இன்னைக்கு அண்ணி ரிலீஸ் ஆயிடுவாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். எதை சாப்பிட்டு எல்லாரும் மயங்கி விழுந்தாங்களோ அந்த சாப்பாட்டை முகேஷும் மற்ற ஷெஃப்ஸும் சேர்ந்து தான் சமைச்சிருக்காங்க. அதனால தட் மீன்ஸ் லக்ஷ்மி இஸ் இன்னோசன்ட். ஆனா எல்லாத்தையும் லக்ஷ்மி மேம் தான் பண்ணாங்க.